ஆமா சார், புது பொண்ணு தான் பாட போகுது. டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இவாமா. என்ன சார்? சார் கோரஸ் சிங்கன்னு தப்பா இட போட்டுறாதீங்க. சூப்பர் வாய்ஸ். ஒரு நாளில ஒரு நாள் ஜானகி சித்ரா ரேஞ்சுக்கு வரும். ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க சார். ஓகே சார்? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேம்மா. சாரிம்மா ஜோதி, இனிமே நீ ரெக்கார்டிங்க்கு வர வேணாம். ஏன் சார்? எந்த விவரமும் சொல்லமா, உன்னை இன்னிலேருந்து கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. சார் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பு பண்ணலமா. நீ இருக்கிற ஏரியாலேருந்து எவனோ ஒருத்தன் இன்னிலேருந்து உனக்கு சான்ஸே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டான். மீறி கொடுத்தா ஹார்மோனி வாசிக்கிறது கூட கை இருக்காதுன்னு வான் பண்ணிட்டு போயிருக்காமா. அதுக்கு தான் மியூசிக் டைரக்டர் வேண்டானாரு. இந்தாக்கா, இந்த மாசத்துக்கு உண்டான மொத்த மளிகை சாமானே சிவான்னு அனுப்பிச்சிட்டாரு. வேற ஏதாவது வேணும்னா நீ லிஸ்ட் கூட உடனே எடுத்துன்னு வந்துடுறேன். அந்த மனுஷன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? எதுக்காக என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்ன போர்டா போட்டு வச்சிருக்கேன். இருக்கிற வேலைக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் அவனை லவ் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கானா? இன்னொரு தடவை இதெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் அவன்கிட்ட சொல்லு. இது நான் பொறுத்துக்க முடியாது. ரத்தம்லாம் கொதிக்குது, நரம்பெல்லாம் பொடிச்சுக்கிட்டு நிக்குது. என்ன அவகிட்ட பிரமாதமா இருக்கு, இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவன் என்னடானா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாண்ணா? வருத்தப்படாத, உன் காதல் சக்சஸ் ஆகும். இந்த தண்ணி மேல சத்தியம், பிஸ்லரி வாட்டர் மேல சத்தியம் பண்றேன். இது மேலடா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, இவன் செய்வான். நீங்க என்ன பண்ணாலும் அவனை வழிக்கு கொண்டு வர முடியுமா? வழிக்கு வர வச்சுட்டா நான் கேக்குறது நீ கொடுப்பியா? அது நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா ட்ரெஸ் கேட்டேன். எதுக்கு அரைச்சேட முழுச சொல்லி முடிக்கலையே. அரைக்குறை அம்பட்ட வேலை செஞ்சா இப்படித்தாண்டா உதவுறோம். இதோ பாருமா, நீ எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டிஃபா லட்டி உருட்டிக்கிட்டே வருவேன். அது இல்லைனா ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு வரேன். இப்படி இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்பப்பவாது நீ பொம்பளையா மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற பேண்ட் பண்ணியை தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ங்கிற மாதிரி வந்து நிக்கணும். அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்த உடனே சும்மா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல சிவா கலகல போயிடுவான். அவன் கலகல போயிட்டா நீங்க கொல கொலன்னு ஆயிடலாம். என்ன இது கோலம்? இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்பாயிடுவியாமே. நீ இப்படி வந்தா நான் கலகலப்பாயிடுவேன்னு எந்த லூசுக்கு முன்னாடி சொன்னா? அத பத்தி இப்ப எதுக்கு? இப்போவாவது ஐ லவ் யூ சொல்லுவியா? லவ்வா? உன்னை லவ் பண்ணனே இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல. லவ்ங்கிறது மனசை பார்த்து வரணும், உடம்ப பார்த்து வரக்கூடாது. இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போட்டுக்க போ. இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுவான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கியே. இப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வாய் மூடுங்க. லவ்னா என்னன்னு தெரியாது, உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டனே, என்ன சொல்லணும்? தப்பா எடுத்துக்காதமா. அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. இன்னொரு கோட்டை கரெக்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ, ஐடியா கொட்டு. ஓகேவா? ஒன்னும் கொட்ட வேண்டாம். எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு. அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன மாமா இது ஓசி கோட்டத்திட்டு ஊட்டி முடிக்கிச்சே. பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? நேத்து காலையில தான் கூட்டிட்டு வந்தம்மா. இந்தாம்மா உங்குலுசு. பையனை ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னம்மா வட்டிக்கெல்லாம் காசு கொடுக்குற பொழுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவ பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவசரமா பண்ண வேணுங்கிறதுனால கொலுசை எடுத்துக்கிட்டு மார்வாடி கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சு. வட்டி எதுக்கு தேவையில்லாம கொடுக்குறீங்கன்னு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கொலுசை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. சேட்டுங்க ஊரை விட்டு ஊரை வந்து வட்டி கொடுக்கறதே பொழப்பா வச்சுக்கிறானுங்க. அதுல ஏமா மண்ண போடுற? ஏண்டா சொல்ல மாட்ட? இருந்த வேலையும் போய் செலவுக்கு பணம் இல்லாம அந்த ஜோதி கொலுச ஹீராலால் சேட்டுக்கிட்ட அடமான வச்சிருக்கு. அவன் பகல் கொள்ளக்கார மாதிரி 10 வட்டிக்கு எடுத்திருக்கான். அவனுக்கு நீ பாவம் பாக்குற. இவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடா. இந்த மணி அடமான வச்சு கொலுசு எதுக்கு சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்க. இப்படி திடீர்னு வந்து தந்தா எப்படி சார் வாங்கிக்க முடியும்?
இருந்த பணமும் செலவாயிடுச்சு. இப்ப என்கிட்ட பணமும் இல்லையே. வேண்டாம் வேண்டாம், நீ பணமே தர வேண்டாம். இந்த கொலுசை மட்டும் வாங்கிக்க. இல்லைன்னா இந்த ஏரியால நான் கடையே நடத்த முடியாது. பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணா தெரியறியேன்னு நகையை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தேன். உனக்கு சிவாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா சொல்றமா இந்த நகையை வாங்கிருக்கவே மாட்டேன். உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதுக்கு நான் தான் கிடைச்சனா? என் கடையில கொண்டு வந்து நகையை வச்சுட்டு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டியே. எல்லாம் என்னோட போராத நேரம்னு சொல்லணும். சிவா, உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு சொன்னாரு. இன்னும் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? ஜோதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. மேடம், இங்க ஜோதிங்கிறவங்க யாரு? நான் தான். நான் எல்ஐசி இன்சூரன்ஸ்ல இருந்து வரேன். இறந்து போன சூர்யா சார் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. அதுக்கு நாமினியா உங்க பேர் தான் போட்டிருக்காரு. இதை கொடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு. இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். மேடம், நான் வரேன். ஏமா ஜோதி, என்னமா இதெல்லாம்? நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்ச. நீ இப்படி நடந்துக்குவே நினைக்கல. உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுக்காக கோச்சிக்கிறீங்க. ஆனா ஏன் செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்னத்தம்மா யோசிக்க சொல்ற? அவ மத்தவங்க கண்ணுக்கு ரவுடியா தான் தெரியவா. ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவமா. அவங்க பையன் அவங்களுக்கு நல்லவன். அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் அதை நீங்க சகிச்சுக்கலாம். அத அடுத்தவங்க சகிச்சுக்க முடியாதுங்க. உன் விஷயத்துல அவ என்ன செஞ்சான்னு சொல்லு. அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க நான் சிவா லவ்வர்னு சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக இன்னைக்கு ஊர் முழுக்க நான் அவனோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனால என்னோட வேலை போச்சு. மார்வாடிய அடிச்சு உதச்சிருக்கான். இதெல்லாம் நானா செய்ய சொன்னேன். கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ரோடுக்கு கொண்டு வந்துட்டான். இது பாத்தீங்களா, என் சூர்யாவோட இன்சூரன்ஸ் பணம். நான் சூர்யாவோட வாழ முடியாம போயிருக்கலாம். ஆனா என் சூர்யா செத்தும் என்னைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்காரு. இந்த பணத்தை வச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிப்பேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டிய நீங்க பெத்ததுக்கு நீங்க புள்ளைய பெத்துக்காம இருந்திருக்கலாம். எதுவும் பேசாத. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டி இல்ல என் பையன். இவ்வளவு நாள் வரைக்கும் சிவா என் சொந்த பையன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அவனோட அம்மா கிடையாது. வாழ்க்கையில யாருமே இல்லாத அனாதையா சாவ நோக்கி போயிட்டு இருந்த என்ன சாக விட. இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது? நான் பெத்த பசங்களுக்கு நான் பாரமா ஆயிட்டேன்பா. எனக்கு 3 பசங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு. இந்த 3 பசங்களையும் வளர்த்து ஆளாக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப 3 பேரும் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாவும் அவங்களுக்கு பாரமாவும் நான் போயிட்டேன்ப்பா. பெத்தவளுக்கு ஒருவேளை சாதம் போடுறதுக்கே யோசிக்கிற இந்த பசங்க நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா முனிசிபாலிட்டி வண்டியை வச்சு யாரும் இல்லாத அனாதை பொண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோட எனக்கு பயம் வந்துடுச்சுப்பா. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊர்ல அனாதை பொண்ணமா சாகிறத விட யாரு கண்ணிலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல தான் நீ என்ன காப்பாத்துன. நீங்க 3 பிள்ளைங்களை பெற்றிருந்தோம், யாரும் இல்லாத அனாதையா இருக்கீங்க. நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமலே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா?